மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 6 பாடம் தமிழ் இயல் 3 தலைப்பு கணியணி நண்பன். இப்போ நம்ம அறிவியல் வளர்ச்சியில் ரொம்ப முன்னேறி இருக்கோம். இந்த அறிவியல் வளர்ச்சி மூலம் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா எந்திர உலகத்தில் இருக்கோம். இப்போ எல்லாமே எந்திரங்களோட பயன்பாடுகளில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இயல் 3 உரைநடை உலகம் கணியணி நண்பன். இப்போ கணியனுக்கு ஒரு நண்பன் கிடைச்சிருக்கிறான். அது யாருன்னு நம்ம இப்போ பார்ப்போம். நுழையும் முன் எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் எது? அப்போல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு லைட்டு கூட இருக்காது. லைட் இருக்காது. நம்ம மாவு அரைக்கிறதுலேருந்து அடுத்து நம்ம என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறோமோ சமையல் எல்லாமே என்ன செஞ்சோம்? நம்ம கையினால் செஞ்சோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்? எல்லாமே எந்திரத்தினால செய்கிற மாதிரி இருக்குது. அந்த சமையலையும் செய்கிறதுக்கு ஒரு எந்திர மனிதன் உருவாகி இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம்தான் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். அதான் நான் சொன்னது. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நீ என்னென்ன செயல்கள் செய்கிறேன்னு பாரு. காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன ப்ரெஸ் பண்ணுவேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்? பாத்ரூம் போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? அங்கே போய் சுவிட்சை போட்டு அப்போல்லாம் தண்ணீர் காய வைக்கிறதுனா நம்ம என்ன செய்வோம்? அடுப்பில் வச்சு காய வைப்போம். இப்போ என்னம்மா ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சுவிட்சை போட்டோன்னே நீ என்ன தண்ணீரில் குளிக்கணுமோ அந்த தண்ணீரில் குளிக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. அடுத்து என்ன செய்கிறீங்க? சாப்பிட போகிறீங்க. இப்போ சாப்பிட போகும்போது சாப்பாட்டுக்கு என்ன நம்ம தயாரிக்கிறோமோ அதை இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா அதையுமே இப்போ என்ன பண்ணிடுறோம்? எந்திரங்களை வச்சு நம்ம இது பண்ணுறோம். இப்போது ஒரு சட்னி அரைக்கணும், மிக்சி தேவைப்படுது. மாவு அரைக்கணும், கிரைண்டர். இப்படி எல்லாமே எந்திரங்களை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? உருவாக்கி எல்லா வேலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. இப்போ எடுத்துக்காட்டாக வீடுகளில் என்னென்ன பயன்படுத்துகிறோம். அடுத்து அலுவலகங்கள்லாம் முன்னாடி என்ன செய்வோம்? நம்ம நோட்டில் எழுதி வைப்போம், எல்லாம் இது பண்ணோம். இப்போது அலுவலகங்களில் நடைபெற அனைத்து செயல்களையுமே என்ன பண்ணிடுறாங்க? நெட் மூலமாக எல்லாம் பதிஞ்சு வச்சுறாங்க. ஆன்லைன் மூலமாக எல்லாம் பதிஞ்சு வச்சுறாங்க. அடுத்து தொழிற்சாலை, மருத்துவமனை அப்படின்னு பல இடங்களிலும் எந்திரங்கள் பயன்படுகின்றன. இப்போ கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கே பார்த்தாலும் எந்திரங்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கின்றன. இந்த எந்திர உலகில் நம்ம இப்போ நுழைஞ்சு எல்லாவற்றையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். ஸ்கூல் போயிட்டு வர்றான். பள்ளி முடிந்து வீடு திரும்பினான்னா அழைப்பு மணியை அழுத்தினான். யார் அங்கே? வீட்டிற்குள் புதிய குரல். அதை கேட்டு திகைத்தான். யாருடைய குரல் இது? அம்மாவின் குரல் போல் இல்லையே. சிந்திக்கிறான். அப்பதான் சிந்தித்தான். அப்போது கதவு திறந்து உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அந்த உருவம். கணியன் சற்று என்ன பண்ணுறான்? பயத்துறோம். நம்ம உடனே நம்மளை ஒரு உருவம் நின்றுட்டு நம்ம வீட்டில் போனோன்னு கூப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கே ஒரு திகைப்பாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான்? சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். அப்போது அங்கே அவனுடைய அம்மா, கனியா, ஏன் அங்கேயே நிற்கிறாய்? பயப்படாத, உள்ளே வா அப்படிங்கிறான். ஏன் அங்கேயே நிற்கிற? பயப்படாம உள்ளே வா என்றார். உள்ளே வந்த கனியன், அம்மா யார் இது என கேட்டான். யாருமா அப்படின்னு கேட்குறான். இதுதான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம்ம வீட்டின் உறுப்பினர் தான் அப்படின்னு அம்மா சொல்கிறா. இது என்னோடு பேசியதே அப்படின்னு கேட்குறான் கணியன். என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகளை செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா. அப்போ எல்லா வேலைகளுமே எது செய்யுது அப்படின்னா இந்த எந்திர மனிதன். அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பேசுவோம், பாடுவோம், நம்ம தான் நம்ம எதை செய்வோம்? வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிடணும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் செய்கிறது எது அப்படின்னாக்கா இந்த ரோபோ, இந்த எந்திர மனிதன் தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, நான் இதனுடன் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு ரொம்ப அவளோட கேட்குறான். பேசு, பயப்படாமல் பேசு அப்படின்னு அவளோட அம்மா சொல்கிறான். உடனே கணியன் என்ன பண்ணுறான்? அந்த ரோபோக்கு அருகில் போய் இங்கே வா என்றான் கணியன். எந்திர மனிதன் என்ன பண்ணுது அப்படின்னா நகர்ந்து அந்த கணியனோட அருகில் நின்றது. யார் நீ என கேட்டான். யார் கேட்குறான்? கணியன் ரோபோ பார்த்து கேட்குறான். யார் நீ அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு எந்திர மனிதன். என்னை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ரோபோ என்று அழைப்பார்கள் என்றது அப்படின்னு ரோபோ சொல்லுது. நான் ஒரு எந்திர மனிதன், என்னை எல்லாரும் எப்படி அழைப்பாங்க? ரோபோ என்றும் அழைப்பார்கள் என்றது.
உடனே கணியன் கேட்கிறான், நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார், எப்படி உன்னால் அது முடிகிறது அப்படின்னு கேட்குறான். கணியன் தன்னோட சந்தேகையை கேட்குறான். அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேணும். நான் எப்படி உருவானேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு ரோபோ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்து, நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. காரல் கபக் என்பவர் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். காரல் கபக்ங்கிறவர் யார் அப்படின்னா செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர். இவர் 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். எப்போ அப்படின்னா 1920ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு நாடகத்தை எழுதுறாரு. அதில் ஒரு ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதலாக பயன்படுத்தினார். இப்போ ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா அடிமை என்பது பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் என்ன செய்யணும், வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சி அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. இந்த ரோபோங்கிற சொல் எப்படி வழக்கத்துக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. இப்போ செக் நாட்டை சேர்ந்த யார் அப்படின்னாக்கா காரல் கபக் அப்படிங்கிறவரு ஒரு நாடகத்தை எழுதினாரு. அந்த நாடகத்தில் ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்னன்னா அடிமை என்பது பொருள். அந்த ரோபோ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சி அமைத்திருக்காங்க. இது மூலமாக தான் இந்த ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது அப்படின்னு ரோபோ சொல்லுது. அடுத்து, மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய, மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னோட வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. ஃபஸ்ட்டு நிறைய எந்திரங்களெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அதையும் இயக்கணுமே, அதுக்கு மனிதனோட செயல் முடியலை. அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த குறையை போக்குறதுக்காக தான் இந்த தானியங்கள் மனிதன் கண்டுபிடித்தது. எதுனா தானியங்கிகள் அப்படின்னு இந்த ரோபோ சொல்லுது. தானியங்கி என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட ரொம்ப நுட்பமாகவும் அதே நேரத்தில் கடினமாக இருக்கும் ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். தானே செய்கிறது, மற்றவங்க உதவி இல்லாமல் அதுவே செய்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தானியங்கி அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்னா ரொம்ப நுட்பமாக கடினமான வேலைகளையும் ஒரே மாதிரியான வேலைகளை என்ன செய்யும் அப்படின்னாக்கா மனிதரை விட வேகமாக செய்து முடிக்கிற தானே செய்கிற அந்த எந்திரத்துக்கு தான் தானியங்கி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். அந்த தானியங்களை அதை செயல்படுத்து அப்படின்னா அதோட எது சேர்ந்து இருக்குன்னா ஒரு கம்ப்யூட்டர், அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு கணினி இணைந்து இருக்கும். இப்போ தானியங்கியின் செயல்களை அந்த கணினி தான் கட்டுப்படுத்தும். இப்போ தன்னாவில் ஒரு ரோபோ இயங்குதுன்னா அதில் என்ன இருக்குன்னா அதில் ஒரு தானியங்கி இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இயங்க முடியும். இப்போ ஒவ்வொரு தானியங்கிலையும் என்ன இருக்குன்னா ஒரு கணினி இருக்கும். அதுதான் என்ன செய்யும்னா அந்த தானியங்களோட செயல்களை கட்டுப்படுத்தும். இப்போ இந்த தானியங்கிறது அப்படின்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் எப்படி இருக்குன்னா மனிதரை போல இல்லாமலும் இருக்கலாம், மனிதரை போல இருக்கும், மனிதரை போல இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு தனியாக விளக்கம் தருகிறது. கவனிங்க, எது தானியங்கிகளுக்கு தனியாக விளக்கம் தருகிறது அப்படின்னா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற கலைக்களஞ்சியம். நம்ம தானியங்கி எப்படி செயல்படுது அப்படிங்கிற அந்த விளக்கமெல்லாம் எதில் சொல்லியிருக்காங்க, பிரிட்டானிக்கா. இதை தெரிந்து கொள்வோம் பகுதியில் பாருங்க. அடுத்து, இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள், அதான் சொல்கிறோம்ல சென்சார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்துகிறது. இப்போ கூட நம்ம கோவிட்-19 வந்தப்போ டாக்டரே நேரடியாக மருந்து கொடுக்க முடியாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடியாக இந்த ரோபோக்கள் மூலமாக டேப்லெட்டு இந்த இதெல்லாம் செலுத்துகிற மாதிரி நிறைய ரோபோக்கள் கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மருத்துவமனையிலையும் இந்த ரோபோக்கள் என்ன பண்ணுதுன்னா உதவி செய்யுது. இப்போ சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றது என கூறி நிறுத்தியது. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கவி. யார் சொல்கிறான், கணியன் சொல்கிறான். நான் அவற்றை பார்க்க வேண்டும், எப்படி இந்த நுண்ணுணர்வு கருவிகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு கணியன் கேட்குறான். வா, உனக்கு
காட்டுகிறேன் என்று அழைச்சிட்டு போகட்டும் கூறிய எந்திர மனிதன் கணினியை இயக்க துவங்கியது. அப்போதான் என்ன பண்ணுதுன்னா கணினி திரையில் காட்சிகள் தோன்றின. இப்போ கம்ப்யூட்டர் போய் இயக்குறாங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டரில் என்னது கணினி திரையில் காட்சிகள் தோன்றின. அப்போ காமிக்கிறான். இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற தானியங்கிகளை ஃபஸ்ட்டு காமிக்கிறான். இது என்ன பண்ணுது அப்படின்னா உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார்க்கணியா என்று எந்திர மனிதன் காமிக்குது. பாருங்க, இந்த பிக்சரில் இருக்கிறது என்ன அப்படின்னா எங்கே பயன்படுகிறது அப்படின்னா தொழிற்சாலையில் பயன்படுற தானியங்கிகள். இது என்ன பண்ணணும்னா இதனோட வேலை என்ன அப்படின்னா உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. அடுத்து என்ன கேட்குறாங்க, இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல. அடுத்த பிக்சர் பார்க்குறோம். இது என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறான். இது நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கணியன் கேட்குறான். அடுத்தது பாருங்கள், அடுத்த பிக்சரை பாருங்கள். என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ரோபோ போய் அவனுக்கு என்ன செய்யுது, மருத்துவம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆம் கனியா, இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுகின்றது, மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து என்னென்னா சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யும் ரோபோக்களும் உள்ளன. ரொம்ப நுண்ணூட்டமாக பார்க்குற அறுவை சிகிச்சைலாம் எது அப்படின்னா இந்த ரோபோக்கள் செய்கின்றன அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அப்படியா, அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் தானியங்கிகள் பயன்படுத்துகின்றன. இப்போ மனிதனை நம்ம நேரடியாக கோள்களுக்கு அனுப்பாமல் இந்த செயற்கைக்கோள்களை இயக்கவும் யார் போகிறா அப்படின்னா இந்த தானியங்கிகள், அதாவது ரோபோக்களை நாங்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. இப்போ எடுத்துக்காட்டாக பெருங்கடலோட அடி ஆழம் இதெல்லாம் போகிறதுக்கு என்னென்னா இந்த ரோபோக்களை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வெப்பநிலை, உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவற்றில் அவற்றுள் சில இவ்விடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் இவை உதவுகின்றன. இப்போ எங்கெல்லாம் இது ஆய்வு நடத்தினா கோள்களில் சென்றும் ஆய்வு நடத்துது. பெருங்கடலின் அடி ஆழம் எவ்வளவு, வெப்பநிலை எவ்வளவு, உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் இவற்றிலெல்லாம் போய் ஆய்வு நடத்த எது உதவுகின்றன அப்படின்னா இந்த தானியங்குகள் உதவுகின்றன அப்படின்னு இந்த ரோபோ சொல்லுது. அடுத்து ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல் இல்லையே அப்படின்னு கணியன் கேட்குறான். உருவ அமைப்பில் உன்னை போல் இல்லையே அப்படின்னு கணியன் வேணும். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். தன்னோட வேலைகளை செய்கிறதுக்காக முதல்ல உருவாக்குனது தான் தானியங்கிகள். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். மனிதர்கள் போல எங்களுக்கும் தலை, உடல். இப்போ எந்திரன் படம் பார்த்துருக்கலாம். எந்திரன் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த இது தெரியும். எந்திரன் படத்தில் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு செயல்களை செய்வான். அடுத்து புக்கெல்லாம் நம்ம படிக்கிறத விட அதிகமாக படிக்கிற திறன் என்ன அந்த எந்திர மனிதனுக்கு இருக்கும். அடுத்து எந்த செயலையும் என்ன செய்வான், ஸ்பீடாக மனிதர்களை விட விரைவாக செய்கிற. அதெல்லாம் எதுலன்னா எந்திரன் அப்படிங்கிற படத்தில் நீங்கள் பார்த்தாவே இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மனிதர்களுக்கு போலவே என்னென்னா தலை, உடல், கை, கால்கள் இருக்கும் அப்படின்னு இந்த ரோபோ சொல்லுது. அப்படியானால் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அப்போனா எந்திர மனிதனான உனக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கணியன் கேட்குறான். இப்போ அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. இப்போ எங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படி என்றால் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் என்ன செய்கிறோம், உங்களைப் போல எங்களுக்கு சில கட்டளைகளை வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க தானியங்கிகள் இப்போ மருத்துவத்துறையில் பயன்படுது, தொழிற்சாலைகளில் பயன்படுது. இதெல்லாம் தானியங்கிகளும். ஆனால் ஒன்றை மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க, எங்களுக்குன்னு என்ன இருக்கும், சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ளன. அதான் செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவை கொண்டு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இயங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் மனிதர் போல செயல்பட முடியுமா? மனிதர் போல செயல்படுறது நான் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுக்கும் எந்திரன் மனிதனில் உள்ள அந்த எந்திரன் படம் எல்லாருமே பார்த்துருப்பேன். அதில் மனிதர் போலவே என்ன பண்ணும் அந்த ரோபோ செயல்படும். எதை வச்சு அப்படின்னா செயற்கை நுண்ணறிவை கொண்டு. அடுத்து
இந்த ரோபோ என்ன சொல்லுது, நான் செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல என்னால் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுது இந்த ரோபோ. செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா, ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணுமா, ஒரு செயலை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேள் அப்படின்னு. 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. எப்போ அப்படின்னாக்க 1987ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு சதுரங்க போட்டி 1997ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா கேரி கேஸ்ப்ரோவ் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்றவர். அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் அப்படின்னு சொல்றவர். அவர் என்ன பண்றார் அப்படின்னா கலந்து கொண்டார். அவருடன் IBM அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கிய T-Flu அப்படிங்கிற மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிடுது. இப்போ கவனிங்க, எப்போ அப்படின்னாக்க 1997ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு சதுரங்க போட்டி ஒன்று நடக்குது. அந்த சதுரங்க போட்டியில் யார் அப்படின்னா உலகத்திலே ரொம்ப முன்னணியில் உள்ள ஒரு சதுரங்க வெற்றியாளர் யார் அப்படின்னா கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர். அவர் கலந்துக்கிறாரு. அப்போ IBM அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு T-Flu அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினியை உருவாக்கி அவருடன் போட்டியிட வைக்கிறாங்க. அப்படி அவருடன் போட்டியிட வைக்கும் பொழுது போட்டியின் முடிவு என்ன ஆகுச்சு அப்படின்னா யார் போட்டியில் வெற்றி பெற்றது அப்படின்னாக்க இந்த T-Fluவே வெற்றி வாகை சூடியது. உடனே என்ன சொல்றான், என்னால் நம்பவே முடியவில்லை, அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவியா அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறான், அந்த ரோபோ பார்த்து கேட்குறான். உடனே இது சொல்லுது, ஓ நான் விளையாடுவேனே, என்னை போன்ற எந்திர மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வர்றவங்களுக்கு வழிகாட்டுகின்றனர், அடுத்து வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். இப்போ வெடிகுண்டு மனிதர்கள் போய் நேரடியாக என்ன செய்ய முடியாது, அதை செயலிழக்க செய்ய முடியாது. அப்போ செயலிழக்க ஆபத்து ஏற்பட்டால் மனிதர்கள் என்ன ஆகுங்க, உடனே அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும். அப்போ அந்த மனித வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்ய எது பயன்படுகிறதுனா எங்களை போல ரோபோக்கள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து ரோபோ சொல்லுது, உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தின்னு சொல்கிறேன், கேட்குறாயா அப்படின்னு கணியன்ட்ட கேட்குறான். உடனே கணியன் ஓகே கூறுங்க, சொல் கேட்கிறேன் அப்படின்னு கணியன் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ உலகிலேயே முதலாக சவுதி அரேபியாவில் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. இப்போ நம்ம என்ன செய்வோம், மனிதர்களுக்கு தான் குடியுரிமை வழங்குவோம். ஆனால் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. சரி, அந்த சவுதி அரேபியாவில் குடியுரிமை வழங்கிய அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படின்னா சோபியா. இப்போ சோபியாங்கிற ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. எங்கே அப்படின்னா உலகிலேயே முதலாக. இப்போ உலகிலேயே முதலாக குடியுரிமை வழங்கிய ரோபோவோட பேர் என்ன அப்படின்னா சோபியா. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சோபியாங்கிற ரோபோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த நாடு அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை சோபியாங்கிற அந்த ரோபோவுக்கு கொடுத்த பட்டம் என்ன அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. இப்போ என்னை போன்ற எந்திர மனிதருக்கும் இப்பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரோபோவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர்னு பட்டமும் கொடுத்துருக்குறாங்க, அந்த ரோபோவுக்கு தனியாக ஒரு குடியுரிமையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த குடியுரிமை கொடுத்த நாடு எதுனா சவுதி அரேபியா. அந்த ரோபோவோட பேர் எது அப்படின்னா சோபியா. இப்போ அந்த சோபியாங்கிற ரோபோவுக்கு வழங்கப்பட்டுள்ள பட்டம் என்ன அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர். அந்த பட்டத்தை கொடுத்த நாடு எது அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை. அதான் ஐநா சபை அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஐக்கிய நாடுகள் சபை தான் அந்த பட்டத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி என்னை போன்ற ரோபோவுக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டதில் எனக்கு ரொம்ப எல்லையற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்கும். அடுத்து இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். இப்போ என்ன செய்வாங்க, என்ன போல நிறையா எந்திர மனிதர்களை சோபியா போல உருவாக்கி அதை என்ன பண்ணோம்னா மனிதர்கள் நிறைய வகையில் உதவுற மாதிரி செஞ்சிருவாங்க அப்படின்னு எந்திர மனிதன் சொல்லுது. உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னுடன் சதுரங்கம் விளையாட வருகிறாயா அப்படின்னு கணியன் கேட்குறான்.
எந்திர மனிதன் தலையை அசைத்து என்ன பண்ணுது, கணியனோட சதுரங்க விளையாடி ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. மாணவர்கள், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்திர மனிதன் பற்றி பார்த்தோம். எந்திர மனிதனுக்கு வந்து எந்திர மனிதன்னா ரோபோ அப்படின்னா அதை எப்படி அழைப்பாங்க, ரோபோன்னு அழைப்பாங்க, அதுக்கு பெயர் சுட்டியும் அழைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எந்திரன் மனிதன் வேற, தானியங்குகள் வேற. ரோபோ ஏன் தானியங்குகள் அப்படின்னா, தானியங்குகள் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுனா தொழிற்சாலை, மருத்துவமனைகள் இங்கெல்லாம் பயன்படுது. ஆனால் எந்திர மனிதனுக்கு என்ன, ஏன் இந்த எந்திர மனிதன் வந்து அந்த தானியங்குகள்லேருந்து வேறுபடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள செயற்கை நுண்ணறிவு. ஏன் அப்படின்னாக்கா மனிதர்கள் போல அந்த ரோபோக்கள் செயல்படுறதுனால அதற்கு செயற்கை நுண்ணறிவு இருக்கிறதுனால என்ன பண்ணும், மனிதர்கள் போல செயல்படுகிறது. ஆனால் தானியங்கிகள் வந்து மனிதர்கள் போல அந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் அதுகளுக்குன்னு ஒரு கட்டமைப்பு கொடுத்து அது என்ன பண்ணும், செயல்படுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ரோபோ பற்றியும், அந்த ரோபோ எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றியும், அந்த ரோபோக்களில் வந்து எங்கெங்கெல்லாம் ரோபோக்கள் பயன்படுது, தானியங்கிகள் எங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நாம் இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மதிப்பீடு பார்க்க போகிறோம். இப்போ நுட்பமாக சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுதுங்க. நுட்பமான சிந்தித்து அறிவதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம ரோபோவுக்கு பயன்படுத்தும். அடுத்து தானே இயங்கும் எந்திரத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன், நுண்ணறிவு. அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று, தானே இயங்கும் எந்திரம் எது அப்படின்னாக்கா நம்ம எது சொல்லுவோம், தானியங்கி. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. அடுத்து நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா, நின்று கூட்டல் இருந்த, நின்று கூட்டல் இருந்த. அடுத்து அவ்வுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுதும்போது ஆ கூட்டல் உருவம். அவ்வுருவம் எப்படி வரும் அப்படின்னாக்கா, ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது மருத்துவத்துறை. எது அப்படின்னா மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ கவனிங்க, செயல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படின்னா செயல் இலக்க. எது வரும் அப்படின்னாக்க கவனிங்க, இங்க வந்துருங்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இப்போ நீக்குதல் அப்படின்னாக்கா ஒருத்தவங்களை நம்ம நீக்கிறோம், அப்போ என்ன வரும், நீக்குறதுனா சேர்க்கணும், அப்போ எது வரும் அப்படின்னா சேர்த்தல். இதுக்குள்ள எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல். அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இப்போ நம்ம ரொம்ப எளிது அப்படிங்கிறோம், அப்போ எளிதுனா ஈஸியாக கிடைக்கிறது, கஷ்டமாக இருக்குதுன்னா அரிது, அப்போ எது வரும் அப்படின்னா அரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க, நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, கணியனோட நண்பனாக யார் வந்திருக்கிறது அப்படின்னா ஒரு ரோபோ வந்திருக்கு. அந்த ரோபோ வந்து எப்படி உருவானுச்சு, எந்திர மனிதனுக்கும் அந்த தானியங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, எந்திர மனிதன்கிட்ட என்ன இருக்குன்னா நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு இருக்கும், ஆனால் அந்த தானியங்கிகள்கிட்ட இருக்காது. தானியங்கிகள் எங்கெல்லாம் பயன்படுகின்றன, ரோபோக்கள் எங்கெல்லாம் பயன்படுகின்றன அப்படின்னு சொன்னேன். அடுத்து இந்த ரோபோவுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய நாடு, அதனோட பேர், அடுத்து அதுக்கு என்னென்னலாம் பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்தோம். அடுத்து மதிப்பீடு பார்த்தோம். நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க அதெல்லாம் பாருங்கள், இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு இருக்கும், உன்னோட புக்கை வச்சுக்க பாரு. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தது தான் எது அப்படின்னா எளிதாக கண்டுபிடித்தவை எந்திரங்கள். இப்போ தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதருக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னன்னு சொன்னேன், செயற்கை நுண்ணறிவு. அடுத்து உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட அந்த மீத்திரன் கணினி பேர் என்ன அப்படின்னாக்கா
டீஃப்ளூ. அடுத்து சோஃபியா அப்படிங்கிற ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. அடுத்து சொற்றொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஒன்று சொல்கிறேன், அடுத்து நீ மற்றதெல்லாம் ஓனா எழுது. தொழிற்சாலை. இப்போ தொழிற்சாலைகளின் பெருக்கத்தால் நம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்தது. நீ என்ன செய்யணும், சொற்களை தொடரில் அமைத்து எழுதணும். அடுத்து உற்பத்தி. இப்போ உற்பத்தி செய்யப்படுகிற பொருள்களை நம்ம என்ன செய்வோம், அனைத்து பொருள்களும் தரமிக்கதாக இருக்க வேண்டும். ஆய்வு. ஆய்வுகள் அனைத்தும் யாருன்னா மனிதனின் அறிவியல் சிந்தனையை தூண்டுகின்றன. செயற்கை. செயற்கை வாழ்வை துறந்து மனிதன் இயற்கை வாழ்வை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து நுண்ணறிவு என்பது நுட்பமாக சிந்தித்து அறிவதாகும். அடுத்து குருவினா. ரோபோ என்னும் சொல் எவ்வாறு உருவானது? இந்த ரோபோங்கிற சொல் எப்படி உருவானதுன்னு நான் சொல்லியிருக்கேன். கார்ல் கபக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். அவர் என்ன தன்னோட நாடகத்தில் அந்த தொழிற்சாலையில் பயன்படுத்தின அந்த எந்திரங்களுக்கு பேர் ரோபோ அப்படின்னு பயன்படுத்தினார். அதுவே பின்னாடி என்னது ரோபோங்கிற சொல் உருவாயிற்று. அடுத்து அந்த டீஃப்ளூ மெய்திறன் கணினி பற்றி எழுதுக அப்படின்னா நான் இப்போ சொன்னதான். எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. அப்போ IBM நிறுவனம் உருவாக்கிய அந்த டீஃப்ளூ உலக சதுரங்க வெற்றியாளரோட போட்டி போட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா வெற்றி பெற்றது அப்படிங்கிறத பற்றி எழுதணும். அடுத்து எந்திர மனிதனோட பயன்களை விவரிக்கணும். எந்திர மனிதன் மூலம் நம்ம என்னெல்லாம் பயன்படுறோம். அடுத்து துருவ பகுதிகளில் ஆய்வு செய்ய ஏன் எந்திர மனிதனை அனுப்புவதற்கு காரணம் ஏன்? இப்போ துருவ பகுதியில் மனிதன் என்ன செய்ய முடியாது, வெப்பநிலை அதிகமாக இருக்கும், உறைநிலைக்கும் கீழே இருக்கும், அந்த இடத்துல போய் அவன் என்ன செய்ய முடியாது, ஆய்வு செய்ய முடியாது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், எந்திர மனிதனை பயன்படுத்துகிறோம். அடுத்து சிந்தனை வினா. உங்களுக்குன்னா ஒரு எந்திர மனிதன் இருந்தால் அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவீர்கள் அப்படிங்கிறத நீ ஓனாக எழுதணும். அடுத்து கற்பவை. உங்களை எந்திர மனிதனாக கற்பனை செய்து கொண்டு நீங்கள் நண்பர்களோட உரையாடணும். அடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப பாருங்கள், பார்த்துட்டு படிங்க. அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படித்து பார்த்துட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.